எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி பன்னீர் கறி பண்ண போகிறேன். நம்ம இதை சப்பாத்தி கூட ரைஸ் கூட சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். நான் இந்த அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பன்னீரை ஒரு 20 மினிட்டு அப்படியே மூடி வைக்கிறேன். இப்போது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை நம்ம 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஃப்ரை ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நெய் 2 டேபிள் ஸ்பூன், ஒரு பிரியாணி இலை, 3 லவங்கு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு பட்டை, 2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன், ரெண்டு தக்காளி கிரைண்ட் பண்ணுது. இப்போ தக்காளி ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்டு நம்ம மூடி குக் பண்ணிக்கலாம். 10 மினிட் ஆயிடுச்சு. தயிர் இல்லைன்னா யோகர்ட்டு 1/2 கப்பு. நான் இங்கே யோகர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். மூடி வச்சு ஒரு 5 மினிட்டு குக் பண்ணிக்கிறேன். 5 மினிட் ஆகிடுச்சு. 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணி 5 மினிட்டு குக் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்டு குக் பண்ணிக்கலாம். 5 மினிட் ஆகிடுச்சு. 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, இன்னும் ஒரு 2 மினிட்டு குக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம பன்னீர் கறி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.